கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் சுவீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 18வது வசனம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் வசனம் 18. ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, சோதிக்கப்படாத மனிதர்கள் இந்த உலகத்தில் ஒருவருமே இல்லை. பல நிலைகளிலே நாம் சோதனைக்குள்ளாக கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். பல சோதனைகள் கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கின்றார். ஒரு சில சோதனைகள் பிசாசானதினால் நமக்கு கொண்டு வரப்படுகிறது. ஒரு சில சோதனைகளின் பாடுகளும் நம்முடைய மதியினத்து நிமித்தமாக நாமே வரவழைத்து கொள்கிறோம். இப்படி பல முனைகளிலே இருந்து சோதனைகள் நம்மை தாக்குகிறது, நெருக்குகிறது. அந்த சோதனையின் காலம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் மிகுந்த ஒரு கடினமான ஒரு பாதையாக அது இருந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஒருவேளை நான் சற்று முன்பாய் குறிப்பிட்ட வண்ணமாக சோதனைகளையும் பாடுகளையும் கடவுளே நம்முடைய வாழ்க்கையில் அனுமதித்திருந்தாலும், அல்லது பிசாசானவன் நம்மீது எப்படியாவது தாக்குதலை உண்டாக்க வேண்டுமென்று அவர் கொண்டு வந்திருந்தாலும், அல்லது நாமே நம்முடைய மதியினத்தாலே வரவழைத்து கொண்டதாக இருந்தாலும், த ரிசல்ட் என்பது சோதிக்கப்பட்ட பின்பு நான் சுத்த பொன்னாக விளங்குவேன் என்று கர்த்தருடைய தாசன் சொல்லுகிற வண்ணமாய், சோதனையிலே நாம் ஜெயித்து விட்ட பிறகு நமக்கு ஜீவ கிரீடத்தை அல்லது ஆசீர்வாதத்தை, நன்மைகளை கடவுள் நமக்கு கொடுப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். சோதனை என்று எடுத்துக்கொண்டாலே நமக்கு முதலிலே ஞாபகம் வருவது யோபுவின் பாடுகள். இன்னும் இப்படி யோசேப்பு, எஸ்தர் என்று சொல்லி அநேகரை நாம் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். ஏன் மோசேயுடைய பிறப்பு கூட ஒரு பெரிய சோதனையின் காலகட்டமாக இருந்திருக்கிறது என்பது நமக்கு நன்றாக தெரியும். ஆனால் இப்படிப்பட்டதான கடவுளுடைய பிள்ளைகள், பரிசுத்தவான்கள் சோதிக்கப்பட்டு பயங்கரமான ஒரு சூழ்நிலைக்குள்ளாக அவர்கள் கடந்து போயிருந்தால் கூட, அந்த சோதனையிலே கடவுளுடைய கரம் அவர்களை அற்புதமாக வழி நடத்தி அந்த சோதனை எல்லாவற்றிலிருந்து மீட்டெடுத்து அவர்களுக்கு ஆண்டவர் நன்மைகளை கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் கூர்ந்து கவனிக்க முடியும். எனக்கு பிடித்த ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை யோபுவின் புத்தகத்தில் அது கடைசியாக எழுதியிருக்கிறது. இவைகளுக்கு பின்பு யோபு 100க்கும் அதிகமான வருடங்கள் அவர் உயிரோடு இருந்தார் என்று சொல்லி பாருங்களேன். ஒரு மனிதனுடைய வாழ்க்கை நிர்மூலமான பிறகு கூட அவனுக்கென்று ஒரு எதிர்காலத்தை உண்டாக்கி தருகிறவர் நம்முடைய கடவுள். அவர் அவ்வளவு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அதுவும் குறிப்பாக எந்த நேரத்தில் உதவி செய்வதற்கு வல்லவராக இருக்கிறார் என்றால், நாம் சோதிக்கப்படுகிற நேரத்தில், சோதிக்கப்படுகிற நமக்கு அவர் உதவி செய்வதற்கு அவர் வல்லவராக இருக்கின்றாராம். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நாம் நம்முடைய சரீர பலத்தை கொண்டு, ஞானத்தை கொண்டு பிசாசானவன் கொண்டு வருகிற சோதனைகளை நாம் ஜெயிக்கவே முடியாது. நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன், மதியினம் நம்மை அநேக சோதனைக்குள்ளாக தள்ளிவிடுகிறது, கஷ்டத்திற்குள்ளாய் தள்ளிவிடுகிறது. திரும்ப அதிலே இருந்து வெளியே வர வேண்டுமென்றால் அதே ஞானத்தை கொண்டு அல்ல, நம்மால் முடியவே முடியாது. காரணம், நாம் ஞானவான்களாய் இல்லாததினால்தான் சோதிக்கப்பட்டோம், சோதனைக்குள்ளாக சிக்கி கொண்டோம். ஆனால் கடவுள் அந்த நேரத்தில் நமக்கு உதவி செய்வதற்கு அவர் என்றும் போதுமானவராக இருக்கிறார். அதற்காக கடவுள் என்ன செய்திருக்கிறார்? அவர் தாமே சோதிக்கப்பட்டிருக்கிறாரா? ஆம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
தம்மையே எல்லா விதமான சோதனைக்குட்படுத்தி கொண்ட வாலண்டியராக, யாரும் அவரை கட்டாயப்படுத்தவில்லை, யாரும் அவரை ஃபோர்ஸ் பண்ணவில்லை, யாரும் சோதனையில் அவரை தள்ளிவிடவில்லை. ஆனால் அவரே தன்னை அந்த சோதனைக்கு அர்ப்பணித்து கொண்டார். ஏன் அப்படி அர்ப்பணித்து கொண்டார்? தம்முடைய ஜனங்களுக்கு அவர் உதவி செய்யும்படியா, தம்முடைய ஜனங்களுக்கு அவர் என்றும் பக்கபலனாக, அதுவும் குறிப்பாக சோதிக்கப்படுகிற பாடுகளுக்குள்ளாக கடந்து சென்று கொண்டிருக்கிற, வேதனைக்குள்ளாக கடந்து சென்று கொண்ட நேரத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யும்படியாய் ஆண்டவர் தாமே அவர் சோதனைக்குட்படுத்தி கொண்டு அவர் சோதிக்கப்பட்டார், அவர் அடிக்கப்பட்டார், அவமானப்படுத்தப்பட்டார், அவர் துப்பப்பட்டார், பரியாசம் பண்ணப்பட்டார். இவை எல்லாவற்றையும் ஆண்டவர் சகித்து கொண்டார். இவை எல்லாவற்றையும் அவர் மகிழ்ச்சியோடு கூட ஏற்றுக்கொண்டார். காரணம் என்ன தெரியுமா? நமக்கு உதவி செய்யும்படியா. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் அப்படிப்பட்டதான சோதனைக்குள்ளாக நீங்கள் கடந்து சென்று கொண்டிருப்பீர்களானால், பாடுகளுக்குள்ளாகவும் கண்ணீர்களுக்குள்ளாகவும் வேதனைக்குள்ளாகவும் கஷ்டத்திற்குள்ளாகவும் கடவுளுடைய பிள்ளைகள் இன்றைக்கு நீங்கள் கடந்து சென்று கொண்டிருந்தால், கர்த்தருடைய வார்த்தை ஒரு மகிழ்ச்சியான சந்தோஷமான செய்தி ஒன்று நமக்கு சொல்லித் தருகிறது. அது என்ன? நாம் சோதிக்கப்படுவதற்கு முன்பதாகவே நாம் சோதிக்கப்பட போகிறோம் என்பதை அறிந்த கடவுள் நமக்கு சோதனையின் நேரத்தில் உதவி செய்யும்படியாய் அவர் ஏற்கனவே சோதனைகளுக்கும் பாடுகளுக்கும் தன்னை அர்ப்பணித்து அவர் என்ன செய்திருக்கிறார் தெரியுமா? அவர் தயாராகிவிட்டார், வல்லவராகிவிட்டார் சோதனையில் இருக்கிற நமக்கு உதவி செய்வதற்காக. ஆகையால் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, சோதனை என்கிறதான புயல் நம்மை தாக்கும் பொழுது, சோதனை என்கிறதான கடல் அலை போல சீற்றம் எடுத்து நம்மை மோதும் பொழுது கடவுளுடைய பிள்ளைகள் பயப்படவே கூடாது. ஏனென்றால் கடவுள் உதவி செய்யும்படி நம்முடைய அருகிலே, நம் பக்கத்திலே, நம்மளோடு கூட அவர் இருக்கின்றார். அவர் நம்முடைய சோதனை நேரத்தில் அவர் நம்மை விட்டு விலகி போகிற கடவுள் அல்லவே அல்ல. நான் ஏன் நம்முடைய மதீனத்தினால் நாம் சோதிக்கப்பட்டோம் என்று சொன்னேன் என்றால், நாம் பல நேரங்களிலே அவசரப்படும் பொழுது, மாமிசத்திற்கு இடம் கொடுத்து, மாமிசம் விரும்புகிறதையும் மாமிசம் நினைக்கிறதையும் மாமிசம் எதிர்பார்க்கிறதையும் செய்ய துடிக்கும் பொழுது, கடவுள் நம் பக்கத்தில் இருந்து ஆண்டவர் நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கிறார், அவருடைய சித்தத்தை நான் அறிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்க நாம் மறந்து விடுகிறோம். ஆகையால் தான் நான் அதை நம்முடைய மதீனம் என்று சொல்லிக் கொடுத்தேன். அப்படி அவசரப்பட்டு அருகில் இருக்கிற கடவுளுடைய வழி நடத்துதலை நான் தெரிந்து கொள்ளாமல் நாமே வழியே போய் பல துன்பங்களிலே சிக்கிக் கொள்ளுகின்றோம். ஆயினும் கூட அந்த நேரத்திலே கடவுள் நம்மை பார்த்து, என் சொல்லை கேளாமல் நீ போனாய், நீ தண்டிக்கப்படு என்று சொல்லுகிற கடவுள் அல்ல. அவர் நம் மீது இரக்கம் உள்ளவராய் நம்மை தேடி நமக்கு உதவி செய்கின்ற ஆண்டவராய் இன்றைக்கும் நம் அருகில் நின்று கொண்டிருக்கிறார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, மிகுந்த கஷ்டத்திற்குள்ளாக நீங்கள் இப்பொழுது கடந்து சென்று கொண்டிருப்பீர்களானால், இந்த நேரத்தில் எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை என்று நினைக்கின்ற இடத்திற்கு நீங்கள் வந்திருப்பீர்களானால், ஒரு உண்மையை புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் அருகிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு உதவி செய்யும்படியால் அவர் நின்று கொண்டிருக்கிறார். உங்கள் பக்கத்திலே நின்று கொண்டிருக்கிறார். ஏன் அவர் தெரியவில்லை? காரணம், நாம் அவரை தேடுவதற்கு முன்பதாக அல்லது அவரை தேடுவதற்கு பதிலாக நானே இதை எப்படியாகில சமாளித்து விடுவேன் என்று நினைக்கிறோம். நிச்சயமாக முடியவே முடியாது. கடவுளுடைய திருக்கரத்தில் தாழ்த்தி அர்ப்பணித்து, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று கேளுங்கள். நிச்சயமாக கர்த்தருடைய மாபெரும் அற்புதமான வழி நடத்துதலை நீங்கள் காண்பீர்கள். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, அன்பான உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறையா. சோதனைக்குள்ளாகவும் பாடுகளுக்குள்ளாகவும் கஷ்டத்திற்குள்ளாகவும் அவமானத்திற்குள்ளாகவும் நிந்தைக்குள்ளாக போய் கொண்டிருக்கிற உமது பிள்ளைகள் அருகிலே நீ நின்று கொண்டிருக்கிறீர். பயப்படாதே, உன் வலது கையை பிடித்து நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகின்ற அந்த சத்தம் உமது பிள்ளைகளுடைய செவிகளிலே இப்பொழுது கேட்கப்படட்டும். கர்த்தாவே, பயத்திலிருந்தும் கவலையிலிருந்து வெளியே கர்த்தருடைய மகிமையை காணும்படியா எங்கள் ஒவ்வொரு கண்களை கத்த திறந்து தொடர்ந்துகளை வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும் மீட்பர் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.